அவர் சந்நிதி காண்கையிலே அவர் சந்தோஷம் பெருகிடுதே. அவர் சந்நிதி காண்கையிலே திருக்குலமே எழுந்திடுக. அருள் பொழியும் பலியினிலே ஒரு கிளைவோம் கரம் குவிப்போம். உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம். உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் தந்தையின் நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக. அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம். உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களை, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Vilankanni who are watching the same. இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாளுடைய திருவழிபாட்டு வாசகங்களும் திருவழிபாட்டு குறிப்புகளும் நமக்கு விடுக்கின்ற அழைப்பானது முழு உண்மையை நோக்கி நாம் வாழ, நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள, நம் சிந்தனைக்கு ஒரு உரம் ஊட்ட இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தூய ஆவியாரனுடைய துணையை கொண்டு நாம் முழு உண்மையை நோக்கி நாம் நடைபோட இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையை நாம் எங்கெங்கெல்லாம் தவற விட்டிருக்கிறோமோ, உண்மைக்கு சான்று பகராமல் நான் இருந்திருக்கிறோமோ, அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து பலிகளிலே உன்னதமான பலியாகிய திருப்பலிகளை பங்கெடுக்க தகுதி உள்ளவர்களாக நாம் மாற இறைவனிடம் வரம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அந்நாட்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உச்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரை மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138 பதிலுரை பாடல். ஆண்டவரே
ஆண்டவரே உமது வலக்கையார் என்னை காப்பாற்றுகின்றீ. ஆண்டவரே உமது வலக்கையார் என்னை காப்பாற்றுகின்றீ. ஆண்டவரே உமது வலக்கையார் என்னை காப்பாற்றுகின்றீ. ஆண்டவரே என் முழு மனதுடனே உமக்கு நன்றி செலுத்துவே. ஆண்டவரே என் முழு மனதுடனே உமக்கு நன்றி செலுத்துவே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்ந்திடுவே. கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. ஆண்டவரே உமது வலக்கையார் என்னை காப்பாற்றுகின்றீ. ஆண்டவரே உமது வலக்கையார் என்னை காப்பாற்றுகின்றீ. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது.
ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இறைவார்த்தை சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய திருவழிபாட்டு குறிப்புகளும் திருவழிபாட்டு வாசகங்களும் நமக்கு விடுக்கின்ற அழைப்பானது முழு உண்மையை நோக்கி நாம் நமது வாழ்வை மாற்றி அமைக்க ஒரு மாற்று சிந்தனைக்கு ஆண்டவர் இயேசு இந்த நாளிலேயே நமக்கு ஒரு உன்னதமான அழைப்பை நமக்கு விடுக்கிறார். மாற்று சிந்தனை என்று சிந்திக்கிற பொழுது மாற்றி யோசி என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் இவ்வாறாக ஒரு குறிப்பை குறிப்பிடுகிறார். மனிதனுடைய மனம் ஒரு தேக்கு மரம் போன்றது. தேக்கு மரமானது காலங்கள் ஆக ஆக அது உரம் பெறுகிறது, வலு பெறுகிறது, அதனுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. இதுதான் தேக்கு மரத்தினுடைய தன்மையாக இருக்கிறது. இத்தகைய தன்மைதான் மனிதனுடைய மனமும் கொண்டிருக்கிறது. மனிதன் சிந்திக்க சிந்திக்க அவனுடைய சிந்தனை மாறுபடுகிறது, அவனுடைய மதிப்பு உயர்கிறது. நல்ல சிந்தனைக்கு அவன் இடம் கொடுக்கிறான். இத்தகைய ஒரு சிந்தனைக்கு தான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 7 சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி அவர் உங்களை வழிநடத்துவார், அழைத்து செல்லுவார் என்ற ஒரு உன்னதமான கருத்தினை, ஒரு மாபெரும் சிந்தனையை நமக்குள் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு விதைப்பதாக இந்த நாளுடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவில் பிரியமானவர்களை, அன்றிலிருந்து இன்று வரை சமூக விரோதிகள் எண்ணுகிற ஒரே சிந்தனை என்ன தெரியுமா? உண்மையை எப்படியாவது நம்ம மறைக்கணும். இதுதான் சமூக விரோதிகள் எண்ணுகிற ஒரு எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் எண்ணுகிறார்கள், இந்த அதிகாரி இந்த இடத்தை விட்டு மாறிவிட்டால் நாம் சுதந்திரமாக செயல்படலாம், இந்த போலீஸ் அதிகாரி இந்த இடத்தை விட்டு இடமாற்றம் செய்துவிட்டால் நாம் சுதந்திரமாக அந்த சமூகத்தில் திருடலாம் என்று திருடர்கள் எண்ணுகிறார்கள். இந்த சுங்க வரியை வசூலிக்கிற இந்த அதிகாரி இந்த இடத்தை விட்டு மாறிவிட்டால் நாம் யாருக்கும் வரி செலுத்த தேவையில்லை என்று சமூக விரோதிகள் எண்ணுகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் வாழ்ந்தாலும் சரி, வீழ்ந்தாலும் சரி, எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்தாலும் சரி, உண்மையை நாம் ஒருபோதும் ஒளித்து வைக்க முடியாது, அதை அடக்கி வைக்க முடியாது. அது ஒளித்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ பிளாத்துகள் இந்த உலகத்தில் தோன்றலாம், உண்மையை மறைக்க நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் கூட உண்மை சுருதி மாறாமல் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். நீதியின் குரல் வழியை நாம் நெறித்து உண்மை எங்கு என்று கேட்டாலும் கூட அது வீட்டின் கூரை மேல் ஏறி நின்று உண்மை ஒலித்து கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட உண்மையை நாம் நடக்க, நமது வாழ்வை நடைபோட இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியாரை உங்களுக்கு கொடுப்பேன், அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று ஆண்டவர் இயேசு தாம் திருத்தூதர்களுக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. திருத்தூதர்கள் பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு இருந்த பொழுது அவர்களுக்கு பயம் இல்லை. அவர்களை விட்டு செல்ல போகிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அவர்கள் பயப்படுகிறார்கள், மனக்கலக்கம் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு செல்வது உங்களுக்கு பயன் அளிக்கும், உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தூய ஆவியாரை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிற பொழுது அவன் இறை அழைத்தலை பெறுகிறான். கடவுளுக்கு சான்று பகர தன்னையே முழுமையாக ஒப்படைக்கிறான். இதைதான் இந்த நற்செய்தி சொல்லுகிறது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம், பேராயர் புல்டன்ஷேன் என்கிற அந்த ஆயர் வெளிநாடுகளிலே சென்று மறைவறுப்பு பணிக்கு செல்வதாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே விமானத்திலே பயணம் செய்யக்கூடிய சூழல் வருகிறது. அவ்வாறு விமான நிலையத்திற்கு அந்த பேராயர் செல்லுகிற பொழுது அந்த விமான நிலையத்திலே பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு விமான பணிப்பெண் வந்து பேராயர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க.
அப்படி ஆசீர்வாதம் வாங்குறப்போ அந்த பேராயர் இவ்வாறாக சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், தூய ஆவியாரை பெற்றுக்கொள் என்று அந்த பேராயர் அந்த பணிப்பெண்ணை ஆசீர்வதித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறிலே குறிப்பிட்டிருக்கிறார். சிறிது காலம் கழித்து பேராயருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த பணிப்பெண் எழுதுகிறாள், ஆண்டவரே, சிறிது காலத்திற்கு முன்பு விமான நிலையத்திலே நான் உங்களை சந்தித்தேன். நீங்கள் என்னை ஆசீர்வதித்தீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கிற பொழுது தூய ஆவியாரை பெற்றுக்கொள் என்று நீங்கள் ஆசீர்வதித்தீர்கள். இன்று நான் ஒரு மடத்திலே சேர்ந்து பெண் துறவியாக மாறியிருக்கிறேன், அருள் சகோதரியாக மாறியிருக்கிறேன். உண்மைக்கு சான்று பகர எனது வாழ்வையே அர்ப்பணித்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு நான் சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றி நான் போதித்து கொண்டிருக்கிறேன் என்று பேராயருக்கு ஒரு கடிதம் வந்தது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பணிப்பெண் ஏராளமான சொத்துக்களை வைத்திருக்கலாம், ஏராளமாக சம்பாதித்திருக்கலாம். ஆனால் உண்மைக்கு சான்று பகர அனைத்தையும் தூரமாக வைத்துவிட்டு ஆண்டவருக்கு சான்று பகர, உண்மையான கிறிஸ்துவை சான்று பகர அவர் தன் வாழ்வையை அர்ப்பணித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் இறை அழைத்தலை பெற்றுக்கொள்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உண்மை என்று சிந்திக்கிற பொழுது நாம் இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழலிலே கடவுளுக்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நாம் உண்மையாக இருக்க முடியுமா என்று நாம் சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அவ்வாறாக உண்மையாக இருக்கிற பொழுது நாம் எவ்வளவு சவால்களை நாம் சந்திக்க வேண்டும். அவற்றையெல்லாம் சந்திக்க நமக்கு ஒரே ஒரு துணைதான், அது கடவுள் மட்டும்தான். அதற்கு நம்பிக்கை நமக்கு நங்கூரமாக தேவைப்படுகிறது. நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னு சிந்திக்கிற பொழுது விவிலியத்தின் அடிப்படையிலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11 இறைவசனம் 1 சொல்லுகிறது, நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இதுதான் விசுவாசம், இதுதான் உண்மை. இத்தகைய உண்மையை நோக்கிதான் நாம் பயணம் செய்ய இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் உண்மை என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவினுடைய படிப்பினைகள், கிறிஸ்துவினுடைய போதனைகள், கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற நல்ல பண்பு நலன்கள் அப்படி என்று பார்க்கிற பொழுது அன்பு, நீதி, சமாதானம், ஒற்றுமை, மன்னிப்பு, பகிர்தல், மகிழ்ச்சி, இவை அனைத்துமே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் விட்டு சென்ற நல்ல பண்புகள். இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்க இந்த நாள் அழைப்பு விடுக்கிறது. இதுதான் உண்மையாக இருக்கிறது. இதைதான் ஆண்டவர் இயேசுவும் வாழ்ந்து காட்டி நமக்கு சான்று பகர்ந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, மீட்பு, இவைதான் உண்மை. இவையை நோக்கிதான் தூய ஆவியார் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒவ்வொரு நாட்டிற்கும், நகரிற்கும், வீதிக்கும், வீட்டிற்கும் யாராவது ஒருவரை எழுப்பி உண்மைக்கும், அன்புக்கும், நீதிக்கும் சான்று பகர இன்று நாள் வரை, இந்த நாள் வரை தூய ஆவியானவர் உதவி கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்வோம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மைக்கு சான்று பகர அன்னையினுடைய அருள் தளத்திலே கூடியிருக்கிறோம். அன்னையினுடைய வேண்டுதலினாலே, பரிந்துரையினாலே நாம் உண்மைக்கு சான்று பகர தொடர்ந்து இத்திருப்பலியிலே ஜெபித்துக் கொள்வோம். நல்லாயன் இயேசு இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உனக்காக, எல்லாம் தந்தே என்னை தந்தே, எல்லாம் தந்தே என்னை தந்தே,
உள்ளத்தில் எடுத்து உனது விருப்பம் போல் வடிவம் கொடுத்து வணையுமே. தூயவன் கையில் களிமண்ணாய் கொடுத்தேன் என்னை உன்னிடத்தில் எடுத்து உனது விருப்பம் போல் வடிவம் கொடுத்து வணையுமே. உனக்காய் வாழும் ஒரு கணம் அதுவே வாழ்வின் பேரின்பம். நீ இல்லாத வேறிடம் அனைத்தும் இருந்தும் ஏதின்பம். என் இறைவா அர்ப்பணமே என்னை முழுதும் ஆட்கொள்ளுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்கால வழிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உம்மை மாட்சிமையால் புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் பேரல் தந்தை சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலும் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின பிறந்த மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசே, பிறந்த திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய பிறந்த அனைவருடனும் நாங்கள் நல்ல வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து எது வர வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின்
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற அன்பு தேவன். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். தார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தார், என் நெஞ்சம் எளிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம்.
எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. வெளியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உலம்பாடினே. எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. வெளியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினே. வாராயோ நெஞ்சம் ஆராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன். உன்னன்பில் ஒன்றாகிறே. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய் தரலும். அதனால் எங்கள் மீட்பின் புனித மீட்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையும் இறைவனின் ஆசீரும் நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு